நம்மள அறியாமல் நம்ம வீட்ல இருக்கவங்க மேலேயே அதிகமா நம்ம எரிச்சல் பட்டிருப்போம். தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருப்போம். இதுக்கு காரணம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. மத்தவங்கலாம் வீட்ல இருக்கிறவங்கலாம் எதுக்கு தேவையே இல்லாம டென்ஷன் ஆற? ஏன் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இரிட்டேட் ஆற? அப்படின்னு பல சமயங்கள்ல நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. எதனால இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எரிச்சல் படுறோம்? இத எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எ எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனல்ல நம்முடைய மனதை பத்தின பல முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மனசுதான் நம்ம வாழ்க்கையை நடத்துது. அப்ப அதை பத்தி கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வச்சுக்க முடியும் இல்லையா? சரி, அதனால மனசை பத்தின பல விஷயங்களை நம்ம இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, நம்மளுடைய வாழ்க்கையில எஸ்பெஷலி நம்மளுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயே சில சமயங்கள்ல தேவையில்லாமல் எரிச்சல் படுறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இரிட்டேட் ஆறோம். எதனால இந்த மாதிரி இருக்கு? இப்ப நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் எத்தனை விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? காலையில எந்திரி வீட்டு வேலைகளா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், இல்ல வெளி வேலைகளா இருக்கட்டும், மாத்தி மாத்தி நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த டைம்ல யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன விஷயத்துல உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா, தேவையில்லாம இரிட்டேட் ஆவீங்க. இல்லையா? அவங்க மேல உங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். எதனால இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க? நானே காலையில இருந்து இத்தன வேலைகள செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னு நீங்க கோவப்படுவீங்க இல்லையா? ஆனா கோவப்படுறதுக்கான காரணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அவங்க மேல ஒரு பெரிய தப்பு இருந்திருக்காது. ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தினால தான் நீங்க ட்ரிகர் ஆயிருக்கீங்க இல்லையா? நீங்க காலையில இருந்து ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய மனசு ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்குது. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். நான் நெறைய வேலைகள பார்த்துக்கிறேன். என்னோட வீட்ல எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லன்னா, உங்க அளவுக்கு மீறி உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கலாம். நானே எல்லாத்தையும் தனியா சுமந்துகிட்டு இருக்கேன். அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல பிரஷர் குக்கர் இருக்கு இல்லையா? அது வெளியில பார்க்கறதுக்கு அமைதியா தான் இருக்கும். ஆனா, அதுக்குள்ள இருக்க அந்த பிரஷர் பில்டப் ஆக வெளியில அந்த ஸ்டீம் வர ஆரம்பிக்குது. ஃபுல் சவுண்டோட அந்த விசில். அந்த சவுண்டோட வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டீம். ஏன் அப்படின்னா, பிரஷர் ஒரு பர்ட்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் அந்த குக்கர் தாங்கும். அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வந்து தானே ஆகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசும் ஓரளவுக்கு தான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கட்டும், நம்மளுடைய எமோஷனல் பிரஷரா இருக்கட்டும், அதையெல்லாம் தாங்கிக்கும். ஒரு பர்ட்டிகுலர் லெவலுக்கு மேல போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா யார் மேலேயாவது தேவையில்லாமல் எரிச்சல் படதான் ஆரம்பிக்கும். இது குவைட் நேச்சுரல். மனசோட அந்த சுபாவம் அப்படிதான். சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்றது? நீங்க தேவையில்லாமல் எரிச்சல் படுறப்போ, தேவையில்லாம டென்ஷன் ஆறப்போ, தேவையில்லாம கோவப்படுறப்போ, அதுக்கப்புறமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நான் எந்த விஷயங்களையும் மனசுல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்? எப்பயோ நடந்த பிரச்சனைகள் இன்ன வரைக்கும் என்னுடைய மனசுல ஆறாம இருக்கா? இல்லன்னா என்னுடைய டே டு டே வேலைகளை என்னால சரியா செய்ய முடியாத அளவுக்கு ஓவர் லோடடா இருக்கா? இல்லன்னா யாருமே என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? எந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுல டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. தனியா உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஸ்பேர் பண்ணி அந்த நாள எப்படி இருந்தது அப்படின்னு நினைச்சு பாருங்க. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் எந்த மாதிரி இருந்தேன்? நான் எந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்? அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த தேவையில்லாத எரிச்சல், தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால இருக்கு? என்னுடைய மனசுல டீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் காலையில இருந்து எந்த மாதிரி விஷயங்கள டீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மனசுல என்ன அன்ரிசால்வ்ட் எமோஷன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால அத சரி பண்ண முடியும். இல்லன்னா அந்த தேவையில்லாம கோவப்படுறதோ, தேவையில்லாம எரிச்சல் ஆறதோ உங்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்கும், உங்களுடைய மனநலத்தையும் பாதிக்கும். அதனால டெய்லி 5 மினிட்ஸ் உங்களுக்குன்னு ஸ்பேர் பண்ணி காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் எந்த மாதிரி இருந்தேன்? எந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ணிட்டு இருந்தேன்? என்னுடைய மனசுல எந்த மாதிரியான எண்ணங்கள், உணர்வுகள் வந்தது? அப்படின்னு இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆக்டிவிட்டிய செஞ்சு பாருங்க. அப்ப கண்டிப்பா உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு எஸ்பெஷலி இந்த தேவையில்லாத டென்ஷன், கோபம், வருத்தம் இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் உங்களுடைய மனசுல கிடைக்கும். சோ அதற்கான சொல்யூஷனோட உங்களுடைய அடுத்த நாள உங்களால நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ண முடியும். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கை நடித்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.